இந்த 12th ப்ராப்ளத்தை பத்தின ஒரு ஐடியா கொடுத்துக்கிறோம். இஸ் அ ட்ரையாங்கிள். சரிங்களா? அப்ப நம்ம எழுதும்போது எப்படி எழுதுவீங்கன்னா, அந்த பாயிண்ட்ஸோட வேல்யூ குடுத்துக்கிறோம். நம்ம இந்த லென்த்தோட வேல்யூ குடுக்கல. ஸ்ரீடக் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இப்ப ஏன்னா Yes, இங்க sir. பாயிண்ட் இருக்குது. இங்க வர பாயிண்ட் இத குடுத்துக்கிறாங்க. ஏவோட வேல்யூஸ் என்ன குடுக்குறாங்க? I வெக்டர் அதாவது 1, 2, 3. 1, 2, 3. அதே மாதிரி இங்க பிங்கிறது என்ன சொல்லிட்டாங்க? அது 3, -4. -4, -5. இதை கொடுத்துட்டாங்க. சி வந்து -2, 3, -2 plus 3 -7. நமக்கு இங்கிருந்து இங்க வரான் பாத்தியா? இவன் தான் வந்து ஏ வெக்டர், இவன் தான் பி வெக்டர், இவன் தான் சி வெக்டர். நம்ம அசைன் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? Yes, sir. இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ வெக்டரோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச பின்னாடி அவன் கேட்கக்கூடிய கொஸ்டின் பாருங்க, பெரிமீட்டர். பெரிமீட்டரோட ஃபார்முலா என்னடா கண்ணு? நார்மலா பெரிமீட்டர் என்னது? a பிளஸ் பி பிளஸ் சி. இதுதான் பெரிமீட்டரோட ஃபார்முலா. நான் இருக்குதுங்களா? ட்ரையாங்கிள் பெரிமீட்டரோட Yes. ஃபார்முலா. இங்க வெக்டர் இருக்குது. வெக்டர் இருக்கிறத நம்ம என்ன பண்ண போறோம்? அதோட லென்த் கண்டுபிடிச்சிட்டு, அதாவது மேக்னிடியூட கண்டுபிடிச்சிட்டு, அது மூணையும் ஆட் பண்ணா அதான் வந்து பெரிமீட்டர். சரியா? Yes, sir. இங்க வந்து வெக்டர் இருக்குதுல்ல? அப்ப அந்த வெக்டர் இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிச்சிட்டு, மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிட்டு, மூணையும் ஆட் பண்ணி போட்டீங்கன்னா, தட் இஸ் கால்ட் ட்ரையாங்கிள் வித் பெரிமீட்டர். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துறீங்க ஏபி பிசி அண்ட் சிஏ கண்டுபிடிக்க போறீங்க. அது உங்களுக்கு ஆல்ரெடி கத்து கொடுத்துட்டேன். ஏபி எப்படி கண்டுபிடிக்கணும்? ஏபி வெக்டர் ஓபி வெக்டர் மைனஸ் -y vector. போட்டலாமா? Yes, sir. ஓபி இங்க பாயிண்ட் எழுதினா ஈஸியா விடலாம். 3 - 1 3 - 1 னா 2y வெக்டர். அடுத்தது -4 -2 -4 -2 -6 -6. 5 -3 கரெக்ட்டுங்களா? 5 - 3 என்னது? Yes, sir. 2. 2k வெக்டர் கரெக்ட்டுங்களா? Yes, sir. அடுத்து பிசி வெக்டர். பிசி வெக்டர் எப்படி எழுதலாம்? ஓசி வெக்டர் மைனஸ் OC vector minus OB vector. ஓசி சொல்றேன். ஓசி என்னாச்சு? இங்க ஓசி -2 -2 -3 மைனஸ் -5 I cap +3 +4 minus yes, சொல்லு sir. சொல்லு கரெக்டா? Plus 7 J cap -7 -7 -5 -12 K cap. அடுத்து என்ன பண்ணலாம்? சிஏ வெக்டர் ஆர் ஏசி வெக்டர். சிஏ வெக்டர் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. சிஏ வெக்டர் சொல்றாங்க. OA vector minus OC vector. OA வெக்டர் மைனஸ் OC வெக்டர் சொல்றாங்க. என்ன நடக்குது? 1 minus I cap. ஓஏடா. ஓஏனா என்னது? 1 மைனஸ் 1. மைனஸ் ஆஃப் மைனஸ் +2 அப்ப 3i கேப் கரெக்ட்டுங்களா? Yes, sir. Yes, sir. 2 - 3 2 - 3 j கேப் கரெக்ட்டுங்களா? Yes, sir. டவுட் இங்க பாத்துங்க. இங்க பாயிண்ட் தான் எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்து 3 மைனஸ் ஆஃப் மைனஸ் +7 அப்ப +10k கேப் கரெக்ட்டாமா? Yes, sir. இப்போ ஒரு வழியை நம்ம என்ன கண்டுபிடிச்சுக்கிறோம் அப்படின்னா, இவன பேரு ஏ வெக்டர், இவனுக்கு பேரு பி வெக்டர், இவனுக்கு பேரு சி வெக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். பட் நம்மளுக்கு என்ன வேணும்? இந்த 3 லென்த் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணி போட்டாதான் நம்மளுடைய பெரிமீட்டரோட வேல்யூஸ் கிடைக்கும். சரிங்களா? அப்ப மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் வேல்யூ என்ன? √2² தெரியுமா? மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இவனோட வேல்யூ. சரிங்கம்மா? Yes, sir. சொல்ற கண்ணு 2² 4 + 36 + 4 கரெக்டாமா? Yes, 40 sir. 44 வந்துச்சு. சரியாம்மா? Yes, sir. அடுத்து மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் சொல்ற மாதிரி. மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் என்ன? Modulus of B vector minus 5 square. அப்படி டேட்டா போட்டு 5² னா 25 + 7 25 plus 49 plus 44 12² வந்து 144. 44. சரி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 54 74 74 74 78 78 140 வருஷம் போட்டுறாங்கன்னு 144 Yes, sir. 144 218, sir.
கரெக்டுமா 218 கரெக்டுமா 218. அடுத்து மாலஸ் ஆஃப் சி வெக்டரோட வேல்யூ எழுதிடுறாங்க. மாலஸ் ஆஃப் சி வெக்டர் என்ன? ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் 9 + 1 9 plus 1 plus 100. அப்புறம் 110. சரிங்களா? எஸ் சார். அவ்வளோதாம்மா. அப்போ பெரிமீட்டரோட வேல்யூஸ் என்ன? 3 ஆட் பண்ணி போடுறது. அது ரூட்டில் இருக்குது. பட் நமக்கு எதுவும் பண்ண முடியாது. ரூட்டில் எனர்ஜி ப்ரைம் பேட்டராக மாற்றணும்னா எதுவுமே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை. இதை வேற என்ன எழுதலாம்? √4 × √11 எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 2√11 எழுதலாம். இது எனர்ஜி பாசிபிள் இருக்குமா? இது 10 9 11 இது பாசிபிள் கிடையாது. எனர்ஜி பாசிபிள் இருக்குதா? இது ப்ரைம் பேட்டராக மாற்றுறது. 2 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 4 டிவைட் ஆகாதுல்ல. லாஸ்ட் 2 டிஜிட் நம்பர் 4 ஆகல, அதனால ஆகாது. இது லாஸ்ட் 2 டிஜிட் 4 ஆகல, ஆகாது. சரி, மேக்ஸிமம் இப்படியே வச்சுக்கோங்க. மாடலஸ் ஆஃப் வெக்டர் பெரிமீட்டர் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த மாதிரி ட்ரையாங்கிள் பெரிமீட்டர். பெரிமீட்டர் பி ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் வெக்டர் பிளஸ் மாடலஸ் ஆஃப் வெக்டர் பிளஸ் மாடலஸ் ஆஃப் சி வெக்டர். அப்போ என்னச்சு? √44 பிளஸ் √218 பிளஸ் √110. தட்ஸ் ஆல். சரிங்களா? இது ஏதாச்சும் டவுட் இருக்குதா கண்ணு? நோ சார். ஓரளவுக்கு போட்டுறாமல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைங்க சார். சார் அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் நீங்க கேட்ட டவுட்ல நான் லாஸ்ட் கொஸ்டின் நினைக்கிறேன். சரிங்களா? எஸ் சார். சார் யூனிட் வெக்டர்மா, யூனிட் பேரல் வெக்டர் ஆர் யூனிட் வெக்டர் பேரல்னாவே அது யூனிட் வெக்டருக்கு நம்ம என்ன கிடைக்குமோ அதே தான் பேரல் இருக்கும். சரிங்களா? அப்போ யூனிட் வெக்டரோட ஃபார்முலா என்ன? வாட் இஸ் தி ஃபார்முலா ஆஃப் யூனிட் வெக்டர்? யூனிட் வெக்டர்னா என்ன பர்சன் தெரியுமில்ல? யூனிட் வெக்டர்னா ஒன்றும் கிடையாது. எங்கெல்லாம் வந்து கேப்னு நோட் பண்ணுறோமோ அதனுடைய மாடலஸ் வேல்யூ என்னவா இருக்கணும்? ஒன்றா இருந்ததுன்னா அதுதான் பேர் தான் வந்து யூனிட் வெக்டர். ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி ஏன் ஐ கேப் நோட் பண்ணணும்னா ஐ கேப்போட மாடலஸ் ஆஃப் வேல்யூ, ஜே கேப்போட மாடலஸ் ஆஃப் வேல்யூ அண்ட் கே கேப்போட மாடலஸ் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக வரும். பட் மற்றதுக்குள்ள ஏன் வெக்டர் கண்டுபிடிக்கிறதுனா மற்றதுக்கு வெக்டர் வந்து கண்டுபிடிக்கும் போது கொடுக்கும்போது அதோட மேக்னிடியூட் வந்து 1 வரலாம், வராம கூட போகலாம். சரிங்களா? அப்போ ஜென்ரலா ஏ வெக்டர் நோட் பண்றாங்கன்னா அதோட மேக்னிடியூட் எக்ஸாக்டா 1 வரும்னு நம்ம சொல்ல முடியாது. எந்த வேல்யூ வேணா வரலாம் மேக்னிடியூட வேல்யூ. சரியாம்மா? அப்ப வெக்டர் வந்து யூனிட் வெக்டரா கன்வெர்ட்டா பண்றதுனா ஒரு ஃபார்முலா கொடுக்குது. சப்போஸ் ஏ வெக்டர் கொடுத்துட்டான், இவன் வந்து நான் யூனிட் வெக்டரா மாத்துறேன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இவனை ஏ கேப்பா மாத்த வேண்டிய ஏ வெக்டரா அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா ஏ வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர். சரிங்களா? இதுதான் நம்மளோட யூனிட் வெக்டரோட ஃபார்முலா. சரியாம்மா? எஸ் சார். சரி, இப்போ நம்ம கையில என்ன கொடுத்துக்கிறாங்க? கையில கொடுத்தது பாருங்க, இதுதான் நம்ம கையில கொடுத்துக்கிறோம். எதுவுமே கொடுக்கல, பெருசா கொடுத்துட்டான். பெருசா கொடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்? இவனுக்கு இங்க பாருங்க, இவன் இருக்கிறான் பாத்தியா? இவனுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? அப்போ அவனை வந்து என்ன வச்சுக்கலாம்? இவ்வளவு பெருசா இருக்குது, இவ்வளவு பெருசா இருக்கணும்னு வச்சுட்டு போறது கொஞ்சம் பெருசா இருக்கும். அதனால நான் இவனை வந்து என்ன வச்சுக்கிறேன்? டி வெக்டர்னு எடுத்துக்கிறேன். இவனை வந்து என்ன எடுத்துக்கிறேன்? டி வெக்டர்னு எடுத்துக்கிறேன். சரியாம்மா? எஸ் சார். அப்ப சொல்றாங்க டி வெக்டர் ஈக்குவல் டு என்ன நடக்கும்? டைரக்டா 3 ஆல அப்ப 3 ஆல மல்டிப்ளை 3a வெக்டரா 9 i cap minus 3 j minus 3 j cap plus 12 k cap. Yeah, minus ன்றா minus 12 minus தான 12 ஆ plus ன்ட்டு இங்க minus போடுறது 3 ஆல மல்டிப்ளை பண்றேன். எனக்கு சரியா புரியலங்க சார். புரியலமா? இப்ப 3a வெக்டர் தான கொடுத்துக்கறான். இங்க நம்ம கையில a வெக்டர் தான இருக்குது. எஸ் சார். அப்ப இத 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 3a வெக்டர் கிடைக்கும். ஓகேங்க சார். ஓகேங்க சார். டவுட் இருக்குதா? என்ன போடலாமா? என்ன வெயிட் பண்ணிட்டா? சார் புரிஞ்சதுங்க சார். சரி, அடுத்து என்ன கொடுக்குறாங்க? 2b வெக்டர். 2b வெக்டர் சொல்லி இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணு, ஆட் மைனஸ் பண்ணிக்கணும். அப்ப மைனஸ் போட்டு பிராக்கெட்ல 2b வெக்டர் சொல்லு minus 4 i cap plus 8 j cap minus 6 k cap. ஓகேங்களா? அடுத்து என்ன? 4 c வெக்டர். அப்ப பிளஸ் போட்டுங்க. 4 தானே, சாரி நான் 8 போடுறேன். 4 போட்டுங்க. எஸ் சார். அப்ப என்ன ஆகும்? 4 i cap plus 8 j cap minus 4 k cap. சொல்றாங்க என்னாச்சுன்னு எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எழுதிடலாமா? கம்பைன் பண்ணிடுறாங்க. அப்ப என்னாச்சு? இங்க 9 இங்க 4 எவ்வளவு கிடைக்குது? 13 i cap. இங்க -3 இங்க +8. -3 + 8 எவ்வளவு கிடைக்குது? 5 ஆ?
Yes, j sir. cap. இங்க -12, இங்க -4. அப்போ -16 j cap. 16 கரெக்ட்டுங்களா? K cap. இப்போ K இங்க cap. மைனஸ் கே கேப் ஆமாம் தேங்க்யூ. அப்போ என்னாச்சுன்னா இங்கே மைனஸ் உள்ள கொண்டு போய் என்ன இருக்கும் +4 I கேப் -8 ஜே கேப் 8 J cap. +6 கே கேப் கரெக்டாமா? K cap. Yes, sir. இப்போ கம்ப்ளீட் பண்ணு +13 +4 17 Yes, 17 sir. I கேப் 15 I cap. -8 5 5 J cap. -8 -3 ஜே கேப் கரெக்டாமா? Yes, sir. Yes, sir. -6 +6 -16 +6 வந்து -10 கே கேப். -10 K cap. இது டி வெக்டரோட வேல்யூ. இப்போ என்ன வேணும்? இதனுடைய யூனிட் வெக்டர் வேணும். அப்போ இதனோட யூனிட் வெக்டர் என்ன? டி கேப் ஈக்குவல் டு டி வெக்டர் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் டி வெக்டர். கரெக்டாடா கண்ணு? Yes, sir. அப்போ மாடுலஸ் ஆஃப் டி வெக்டர் கண்டுபிடிங்க. மாடுலஸ் ஆஃப் டி வெக்டர் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? ரூட் ஆஃப் 17 root of. 17 ஸ்கொயர் 70 ஸ்கொயர் 289 கரெக்ட்டுங்களா? Yes, பிளஸ் sir. 3 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் வந்து 9 கரெக்ட்டுங்களா? Yes, பிளஸ் 100 கரெக்டாமா? yes, sir. அப்போ என்னாச்சு ரூட் ஆஃப் 298 Yes, 298 sir. பிளஸ் 100 398 கரெக்டுங்களாமா? 98. Yes, sir. அப்போ டி கேப் ஈக்குவல் டு என்ன 3 கிடைக்குது 17 I கேப் -3 ஜே கேப் -10 cap. கேப் divided by root 398. இது வெக்டர் 8. நாம தனியா ஸ்பிளிட் பண்ணி தான் போடணும் சரிங்களா? 17 by Okay. 398 I cap minus 3 divided by root of 398 j cap minus Cap uh, minus 1 10 10 10 10 3 divided by 398 K cap. ஓகே. ஸோ அவ்வளோதான் கண்ணு. இதுதான் நம்மளுடைய யூனிட் வெக்டரோட இது. மேக்ஸிமம் இது மாடலஸ் ஸ்கொயர் ரூட் வரதுனால இது மேக்ஸிமம் ஒரு சில இடத்துல பண்ணுறாங்கன்னா இது ஸ்கொயர் ரூட் வந்தால் என்ன சொல்லிக்கிறேன் ப்ளஸ் ஆர் மைனஸ் சொல்லிக்கிறேன். ஒரு சில இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் நோட் பண்ணிக்கிறாங்க சரிங்களா? அப்படின்னு சொல்லிக்கிறேன் Yes, sir. ஸ்கொயர் ரூட் வரும்போது நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் நோட் பண்ணணும்னு சொல்லிக்கிறல அது மாதிரி அவங்க Yes, ஒரு சில இடத்துல நோட் பண்ணுறாங்க. அது நோட் பண்ணாலும் ஓகே தான் நோட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை. ஒரு சில இதில் வந்து நோட் பண்ணுறதில்ல ஒரு சில இடத்துல நோட் பண்ணுறாங்க சரிங்களா? yes, sir.